Poco C61 4G அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் வந்து Poco நேரம் லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோவோட இந்த C61 4Gல எல்லா விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். இந்த ஃபோன்ல ஒரு 6.71 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள IPS LCD டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வர இந்த டிஸ்ப்ளேல இருந்து ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் உள்ள கிளாஸ் 3 கொடுத்திருக்காங்க. மேலும் இது ஒரு வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்ப்ளேயா கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே ஓகோன்னு இல்லைன்னா கூட பிரைஸ் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டீசென்ட்டான டிஸ்ப்ளே தான் இருக்கு. மற்றபடி ஃபிங்கர் பிரிட்ஜ்க்கான ஃபோனோட சைடுல பவர் பட்டன்ல தராங்க. அடுத்தபடியா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல நமக்கு MediaTek ஓட Helio G36 அப்படிங்கிற ஒரு 12 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுக்கறாங்க. கிராஃபிக்ஸ்கா IMG PowerVR GA320 அப்படிங்கிற GPU கொடுக்கறாங்க. இது 680 MHz ல ரன் ஆகுது. சோ பேசிக்கா அது ரொம்ப இன்டர்னலான சிப்செட்டாக வருது. இந்த ப்ராசஸர் ரேங்கிங் அப்படி பார்க்கும்போது 134 ரேங்க் வருது. அதாவது 100க்கு வெறும் 24 மார்க் தான் இந்த ப்ராசஸர் வந்து எடுக்குது. சோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக 1-2 லைட் வெயிட் ஆப்ஸ் வேணா பயன்படுத்தலாம். வாட்ஸ்அப் மாதிரியான குட்டி ஆப்ஸ் வேணா பயன்படுத்தலாமே தவிர மல்டி டாஸ்கிங் செட் ஆகாது, கேம்ஸ்க்கும் செட் ஆகாது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன்ல வருது. 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM with 128GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து eMMC 5.1 கொடுக்கறாங்க. சோ ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ஸ்லோவான ஸ்டோரேஜ் தான் கொடுத்திருக்காங்க. சோ ரீடிங் ரைட்டிங் ஸ்பீட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. மத்தபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் தராங்க. 1TB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம். இது டெடிகேட்டட் சிம் செட்டா தராங்க. ஆனா ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் 4 அட் a டைம் யூஸ் பண்ணலாம். இது போ விர்ச்சுவல் RAM கெபாசிட்டி கொடுக்கறதாக சொல்லிருக்காங்க. 6GB வரையும் விர்ச்சுவல் RAM வந்து எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம் சொல்றாங்க. ஆனா இந்த ஃபோனுக்கு விர்ச்சுவல் RAM செட் ஆகாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி eMMC 5.1 ஸ்டோரேஜ் இருக்கிற காரணத்தால ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் ஸ்லோவா தான் இருக்கும். அதனால வந்து இது யூஸ் பண்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஃபோனோட OS பத்தி பேசலாம். இந்த ஃபோன் Android 14 OSல வந்து ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து கிடைக்குமா இல்லையாங்கிறது கேள்விக்குறி தான். காரணம் இது என்ட்ரி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிற காரணத்தினால. அடுத்ததாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு ரெண்டு கேமரா கொடுக்குறாங்க. மொத கேமரா 8 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f2.0 அப்பர்ச்சர்ல வருது. ரெண்டாவதாக செகண்டரி கேமரா ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து இதோட யூசேஜ் வந்து அந்த அளவுக்கு இருக்க போறதில்ல. ஸோ பேசிக்கா சும்மா கணக்கு காட்டுறதுக்காக ஒரு செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடியா ஃப்ரண்ட் சைடில் ஒரு 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா செல்ஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஆடியோஸை பொறுத்தவரைக்கும் 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. FM ஆடியோ சப்போர்ட் தராங்க. மற்றபடியாக சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இதில் கிடையாது. நெட்வொர்க்ஸ் பத்தி பேசலாம். இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் கிடையாது. மற்றபடியா 4Gக்கான Vivo LTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, Bluetooth 5.0 மாதிரியான விஷயங்கள் தராங்க. அதே பேட்டரிஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலாக 10 வாட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் கிடையாது. சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே இருந்து டைம் எடுத்துக்கிடும். சார்ஜ் பண்ணக்க USB Type-C போர்ட் தராங்க. கடைசியாக இந்த போக்கோவோட C61 விலையை பற்றி பார்க்கலாம். 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் விலை 7499க்கும், அது 6GB RAM with 128GB ஸ்டோரேஜ் விலை 8499 அப்படிங்கிற விலையில விற்கிறாங்க. இப்போதைக்கு 500 ரூபாய் கூப்பன் பிரைஸ் கொடுக்குறாங்க. இந்த கூப்பன் பிரைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த போனோட ஆரம்ப விலை 7999 அப்படிங்கிற பிரைஸ்ல இருந்து ஆரம்பமாகும். அதாவது 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்து கழிச்சிருவாங்க. சோ ஓவராலாக இந்த பிரைஸுக்கு என்ன கொடுக்க முடியுமோ போக்கோ அதில் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். அது ஏன் கொடுக்கலன்னு தெரியல. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து ஒரு 18 வாட் சார்ஜிங் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடியாக இந்த ஃபோன் யாருக்கு செட் ஆகும் கேட்டிங்கன்னா ஒருவேளை வீட்டில் வந்து கொஞ்சம் எல்டர் பீப்புள் இருப்பாங்க. பேசிக்கா வந்து வாட்ஸ்அப் மாதிரியான 1-2 விஷயத்துக்கு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண போறாங்க, அல்லது கால்ஸ் பேசுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நெட் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணுவாங்க நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகுமே தவிர மற்றபடி இன்டென்சிவான டாஸ்க்குக்கோ கேம்ஸுக்கோ இல்லைனா மல்டி டாஸ்கிங்கோ இந்த ஃபோன் செட் ஆகாது. ஸோ நீங்கள் போக்கோவோட C61 4G பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.